என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசாரியர்களாய் பார்க்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். என்னாகமத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து உரிமை பாராட்டுகிறார். நீங்களும் நானும் கர்த்தரை சேர்ந்தவர்கள். கர்த்தர் உரிமை பாராட்டுகிறார். இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், என்னுடையவர்கள், என் சொந்த சம்பத்து, என் சொந்த ஜனம், என் சொந்த சுதந்திரம் என்று சொல்லி உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் மேன்மை பாராட்டுகிறார். கர்த்தரை சேர்ந்தவர்களாகிய நாம், கர்த்தருக்கு ஆசாரியர்களாக இருக்கிற நீங்களும் நானும் தங்கி இருக்க வேண்டிய இடம் எப்படிப்பட்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல கர்த்தருடைய ஆசாரியர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய வஸ்திரங்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லியும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் தரித்து கொண்ட வஸ்திரம் மிக வித்தியாசமான ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஞான அர்த்தத்தை வெளிப்படுத்துகின்றன. இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட வஸ்திரங்களை நீங்களும் நானும் உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அது ஞான அர்த்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்னவென்றால், ஆசாரியர்கள் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு பிரத்யோகமாய் கட்டளையிட்டார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். புதிதாய் வந்தவர்களுக்கு ஒருவேளை இது ஒரு விசித்திரமாய் காணப்படலாம். நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுவிட்டு, நான் இப்படிப்பட்ட வஸ்திரத்தெல்லாம் செய்யணுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் ஞான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவைகள். இவைகளை போன்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுபாவமாய் வெளிப்பட வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசாரியர்களுக்கு எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்துவிக்க சொன்னார், எப்படிப்பட்ட வஸ்திரங்களை உண்டாக்க சொன்னார். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையான வஸ்திரங்களை நீ உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி மோசேயிடத்தில் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களும் நானும் கர்த்தருக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை தன்னுடைய ஆசாரியனுக்காக உண்டு பண்ண சொன்னார்? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே என்று கர்த்தர் வரிசைப்படுத்துகிறார். எதையெல்லாம் உண்டு பண்ண சொல்லுகிறார்? மார்பதக்கத்தை உண்டு பண்ண வேண்டும், ஏபோத்தை உண்டு பண்ண வேண்டும், அங்கியை உண்டு பண்ண வேண்டும், விசித்திரமான ஒரு உள்சட்டையை உண்டு பண்ண வேண்டும், பாகை, இடைக்கச்சை என்று சொல்லி வரிசைப்படுத்துகிறார். இவை ஒவ்வொன்றும் எதை காட்டுகிறது, எப்படி அதை உண்டு பண்ண சொன்னார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலில் கர்த்தர் ஆசாரியனுக்காக உண்டு பண்ண சொன்ன காரியம் எப்படிப்பட்டது? மார்பதக்கம். இந்த மார்பதக்கம் எப்படிப்பட்டது, அதை எப்படி உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அவன் மேல் ஒரு மார்பதக்கம் ஒன்று காணப்படும். அந்த மார்பதக்கம் எப்படிப்பட்டது? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசியுங்கள். நியாயவிதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அது சாதாரண மார்பதக்கம் அல்ல, நியாயவிதி மார்பதக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை சாதாரணமாய் செய்யக்கூடாது, அது விசித்திரமான வேலையாய் செய்யப்பட வேண்டும். அது மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இது எப்படி செய்யப்பட்டது? இது மனுஷனுடைய கைவேலைக்கும் அப்பாற்பட்டதாய் காணப்படுகிறதே. காரணம் என்னவென்றால், அதை பார்க்கும் பொழுது அது மிக வித்தியாசமாய் காணப்படும், மிக விசித்திரமாய் காணப்படும். சாதாரணமாய் செய்யாதே, அதை விசித்திரமாய் நீ செய்ய வேண்டும். அது நியாய விதியின் மார்பதக்கம். அது எப்படி இருக்கும் பாருங்கள். 28வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அதிலே 4 பத்தி ரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக,
முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநீலமும் வஜ்ரமும், மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும், நாலாம் பத்தி படிக பச்சையும் கோமைதகமும் யஸ்பியுமாய் இருப்பதாக. கர்த்தர் சொல்லுகிறார் 4 பத்தியாய் அது காணப்பட வேண்டும். அப்படி என்றால் அது எப்படி இருக்கிறது? 3 3 3 3 என்று சொல்லி 4 வரிசைகள். இந்த நியாயவிதி மார்பதக்கத்தில் 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். 3 3 3 என்று சொல்லி 4 வரிசைகள். ஆக மொத்தத்தில் 12 கற்கள் அதில் பதிக்கப்பட்டிருக்கும். அதை ஆசாரியன் தன்மேல் அணிந்து கொள்வான். இன்னும் கூட பாருங்கள், 28வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வாசியுங்கள். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இந்த 12 கற்களில் ஒவ்வொரு கற்களிலும் யாருடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும்? இஸ்ரவேல் புத்திரர்களுடைய 12 கோத்திரங்கள். இஸ்ரவேல் என்கிற அந்த மனிதனுக்கு 12 குமாரர்களை கர்த்தர் கொடுத்தார். அந்த 12 குமாரர்களுடைய நாமங்களும் பதிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் என்று சொன்னால் அதில் 12 கோத்திரம் இருக்கும். அந்த 12 கோத்திரத்தாருடைய பெயர்களும் ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு கற்களில் பதிக்கப்பட வேண்டும். இதை ஆசாரியன் தன்மேல் சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் நிற்பான். அப்படி என்றால் இது எதை காட்டுகிறது? கர்த்தர் இதை எதற்காக உண்டு பண்ண சொன்னார்? இந்த மார்பதக்கம், நியாயவிதி மார்பதக்கம் எதை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது? 28வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசியுங்கள். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாயவிதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்துக் கொள்ள கடவன். அப்படி என்றால் இந்த ஆசாரியன் எப்படிப்பட்டவன்? ஆசாரியன் என்பவன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அன்றைக்கு கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களை ஏற்படுத்த சொன்னார். அவர்கள் எல்லாம் ஒரு நிழலாட்டம், ஒரு சாயலை பிரதிபலித்தார்கள். யாருடைய சாயலை? தேவகுமாரனுடைய சாயலை அவர்கள் பிரதிபலித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் கர்த்தர் ஒரு நிழலை அங்கு காட்டினார். என்னுடைய குமாரன், நான் குமாரனாய் பூமியில் வெளிப்படுவேன், நான் ஆசாரியனாய் இந்த பூமியில் வெளிப்படுவேன். அதை பிரதிபலிக்கிற ஆசாரியர்கள் அவர்கள்தான் பழைய ஏற்பட்ட ஆசாரியர்கள். அவர்களுடைய வஸ்திரத்தின் மேல் பதிக்கப்பட்டிருக்கிற 12 கற்கள் நியாயவிதி மார்பதக்கம். அது எதை காட்டுகிறது? 12 கோத்திரத்தாருடைய நாமங்களையும் அவர்கள் தரித்து கொண்டு தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார்கள். தங்களுக்காக அல்ல, ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி கைகளை விரிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவரும் எப்படி நமக்காக நிற்கிறார் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 49வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் இப்படிப்பட்ட சாயலில் தான் வெளிப்பட்டார் பாருங்கள். தேவ ஜனமே, ஆசாரியன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவன். அப்படி என்றால் ஆசாரியன் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய ஜனங்களை நினைவுபடுத்துகிறான். ஆண்டவரே, என் ஜனங்களுக்காக நான் வந்திருக்கிறேன், எனக்காக நான் வந்து நிற்கவில்லை, என் ஜனங்களுக்காக வந்திருக்கிறேன். இதே காரியத்தை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தார் பாருங்கள். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 49வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அப்படி என்றால் அன்றைக்கு ஆசாரியன் தன் ஜனங்களுக்காக, தன்னுடைய ஜனங்களை ஞாபகப்படுத்துவதற்காக தேவ சமூகத்தில் போய் நின்றான். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் உள்ளம் கைகளில் நான் உங்களை வரைந்திருக்கிறேன். இன்றைக்கு பிதாவின் சந்நிதியில் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். எப்படி பரிந்து பேசுகிறார்? அந்த உள்ளம் கையை காட்டி பேசுகிறார். அந்த உள்ளங்கைகளில் ஆணிகளினால் கடாவப்பட்ட அந்த காயத்தை காட்டுகிறார். இந்த காயம் யாருக்காக? என் ஜனங்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக என்று சொல்லி அவர் தேவ சந்நிதியில் நமக்காக
பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் யாரை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறான்? கர்த்தரை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு மார்பதக்கம் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி என்றால் தேவ சமூகத்தில் போய் நான் நிற்கும் பொழுது, நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுக்காக நிற்கக்கூடாது, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் நிற்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? அந்த 12 கற்கள் 12 கோத்திரத்தின் நாமத்தை பிரதிபலிக்கும். ஆனால் அது லேவி கோத்திரத்தின் பெயர் அதில் இடம் பெற்றிருக்காது. அந்த 12 கோத்திரத்தில் லேவியின் பெயர் இடம் பெற்றிருக்காது. அப்படி என்றால் லேவியனாகி ஆசாரியன் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான். ஆனால் அந்த 12 கற்களில் அவனுடைய குடும்பத்தின் பெயர் இல்லை, அவனுடைய வம்சத்தின் பெயர் இல்லை. அவன் சுயநலவாதியாய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறவன் அல்ல. நான் எனக்காக வரவில்லை, என் ஜனங்களுக்காக வந்திருக்கிறேன், என் தேசத்துக்காக நான் வந்திருக்கிறேன். இவன் தான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஆசாரியன். இதுதான் கர்த்தர் சொன்னார், நியாய விதி மார்பதக்கத்தை உண்டு பண்ணேன். அந்த ஆசாரியன் என் சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது அவன் என் ஜனங்களை எனக்கு நினைவுபடுத்துகிறான். என் ஜனங்கள் மேல் நான் பரிதாபம் கொள்ள ஆரம்பிக்கிறேன். நீங்கள் தேவ சந்நிதியில் போய் மற்றவர்களுக்காக நிற்க ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட மார்பதக்கம் உங்களுக்குள்ளும் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக போய் நிற்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலிக்கவில்லை, மாறாக நீங்கள் மற்றவர்களுக்காக போய் நில்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்காக போய் நில்லுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியாமல் பலதர பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற அவர்களுக்காக போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நில்லுங்கள். நினைவுபடுத்துகிறீர்கள் தேவ சமூகத்தில். நீங்கள் நிற்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்காக அங்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்க, அந்த ஆசாரனுடைய முகத்தை பார்த்து, அந்த ஆசாரனுடைய இறைஞ்சுகிற ஜெபத்தை பார்த்து கர்த்தர் கிருபை கொண்டு ஜனங்களுக்கு கிருபை பாராட்ட ஆரம்பிக்கிறார். பாருங்க, நியாய விதி மார்பதக்கம் எதை காட்டுகிறது? நான் எனக்காக அல்ல, என் ஜனங்களுக்காக வந்து நிற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை அவன் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த நியாய விதி மார்பதக்கத்தில் இன்னும் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொன்னார். 28வது அதிகாரத்தில், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசியுங்கள். நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக. ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக. அந்த மார்பதக்கத்தில் இன்னும் 2 விசேஷித்த கற்களை வைக்க சொன்னார். இந்த 12 கற்களை அல்லாமல் இன்னும் 2 விசேஷித்த கற்கள். அது எப்படிப்பட்ட கற்கள்? ஒன்று ஊரிம், இன்னொன்று தும்மிம். இதை வைத்துத்தான் ஆசாரியர்கள் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை அவர்கள் வகையறுப்பார்கள். அவர்கள் செய்கிற காரியம் கர்த்தருடைய சித்தம் தானா, கர்த்தருக்கு பிரியம்தானா என்பதை அந்த கற்களை பார்த்துத்தான் கண்டுபிடிப்பார்கள். கர்த்தருக்கு சித்தமான காரியம் என்றால் அதில் ஒரு விதமான வெளிச்சம் ஏற்படும். கர்த்தருக்கு பிரியமில்லை என்றால் வேறு விதமான ஒரு வெளிச்சம் ஏற்படும். இதை வைத்து ஆசாரியன் சொல்வான், இது கர்த்தருடைய சித்தம், இது கர்த்தருடைய சித்தம் இல்லை என்று சொல்லி அவன் வெளிப்படுத்துவான். அப்படி என்றால் இவனுடைய வஸ்திரத்தின் மேல் 2 கற்கள் நின்று கொண்டிருக்கிறது. ஊரிம் தும்மிம் என்கிற கற்கள். இதை எதை வெளிப்படுத்துகிறது? தேவனே, நான் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய மன விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி இவன் மறைமுகமாய் வெளிப்படுத்துகிறான். அந்த இடத்தில் என்னுடைய மனசும் என் மாமிசமும் விரும்புகிறபடி அல்ல, நீர் விரும்புகிறபடி உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று சொல்லி அவன் வெளியரங்கமாய் அந்த இடத்தில் காட்டுகிறான். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையில் அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நியாயவிதி மார்பதக்கத்திலே. அப்ப அந்த மார்புக்கு மேலாய் அந்த மார்பதக்கம் இருக்கிறது. அந்த மார்பதக்கத்தில் இந்த 2 கற்கள் இருக்கிறது. அப்படி என்றால் அவனுடைய இருதயத்தை மறைத்து கொண்டிருக்கிற கற்கள், அந்த இருதயத்தை மறைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிற நியாயவிதி மார்பதக்கம். இது எதை காட்டுகிறது? வேதத்தில் வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களும் புறப்பட்டு வெளியே வரும், அது மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அதை தாண்டி அதற்கு மேல் நின்று கொண்டு என் இருதயத்தின் நினைவுகள் அல்ல, என் மாமிசத்தின் கிரியைகள் அல்ல, மாறாக உம்முடைய சிந்தையில் இருக்கிற காரியத்தை பிரதிபலிப்பதற்காக நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆசாரியன் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறான்.
கர்த்தர் ஆசாரியனுக்கு எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உண்டு பண்ண சொன்னார்? ஆரம்பத்திலே அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். அது எப்படிப்பட்ட வஸ்திரமா? வாசியுங்கள் மீண்டும். யாத்ராமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. அது சாதாரண வஸ்திரம் அல்ல, மகிமையான வஸ்திரம், பரிசுத்தமான வஸ்திரம். மார்பதக்கத்தை தரித்து கொண்டு கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது, நான் எனக்காக வரவில்லை, என் ஜனங்களுக்காக வந்திருக்கிறேன், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆண்டவர் என்று சொல்லி பிரதிபலிக்கிறான். இதுதான் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். எபேசியரின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மார்க்கவசம் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட மார்க்கவசம்? நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்கிற மார்க்கவசம் என்றால் என் சுய நீதி என்கிற கவசம் அல்ல, தேவ நீதி. நான் வந்து நிற்பது என்னுடைய சொந்த கிரியையினால் அல்ல, என் சுய பக்தியினாலேயோ என் சக்தியினாலேயோ உம்முடைய சமூகத்துக்கு வரவில்லை, உம்முடைய நீதியினால் உம்முடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த நீதி என்கிற மார்க்கவசம் நம்மேல் தரிப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இது ஞான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் போகும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் போகிறீர்கள்? ஆண்டவரே, உபாசத்தோடு கூட வந்திருக்கிறேன், என் முகத்தை பாருங்க அப்படின்னு சொல்றீங்களா? காலையிலிருந்து இவ்வளோ நேரம் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், முகத்தை பாருங்கன்னு சொல்றீங்களா? அப்பனா சுயநீதி என்கிற மார்க்கவசத்தை தரித்து கொண்டு நிற்கிறீர்கள். ஆண்டவரே, இப்படி நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, இதை பாருங்க ஆண்டவரே சொன்னீங்கன்னா சுயநீதி என்கிற மார்க்கவசம். ஆனால் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது கிறிஸ்து நமக்காக கல்வாரியில் கிருபாதார பலியாய் தன்னை அர்ப்பணித்ததை நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் போய் நிற்பீர்கள் என்றால், ஆண்டவரே உம்முடைய கிருபை, நான் நிற்பது உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீர்கள் என்றால் நீதி என்கிற மார்க்கவசத்தை நீங்கள் தரித்து நிற்கிறீர்கள். இதுதான் ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய அந்த காரியத்தை குறிக்கிறது. கர்த்தர் இதைதான் ஆசாரியனுக்கு உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது எதை உண்டு பண்ண சொன்னார்? ஏபோத்தை உண்டு பண்ண சொன்னார். ஏபோத் என்பது எப்படி உண்டு பண்ணப்படும்? 28வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். யாத்ராமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். விசித்திர வேலையாய் செய். எத்தனை காரியங்களை சொல்லுகிறார் பாருங்கள். எப்படிப்பட்ட காரியங்களினால் அதை உண்டு பண்ண வேண்டுமா? ஏபோத் என்பது ஒரு சின்ன ஒரு அங்கியை போல காணப்படும். அது எப்படி செய்யப்பட வேண்டும்? மீண்டும் வாசியுங்கள். ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவாய். அதில் எல்லாமே கலந்திருக்கும். விலையேறப்பெற்ற தங்கமும் கலந்திருக்கும். அதே போல எளிதில் பிந்து போகக்கூடிய மென்மையான நூலும் அதில் பதிந்திருக்கும். இப்படிப்பட்ட காரியத்தினால் அதை நீ உண்டு பண்ண வேண்டும். அது விசித்திர வேலையாய் செய்யப்பட வேண்டும். அது எப்படி செய்யப்பட்டது என்ற ரகசியம் மற்றவர்களுக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. இது என்ன இப்படி இருக்கிறது? இது எப்படி இந்த ஆசாரியனுக்கு இருக்கிற இந்த ஏபோத்? இது ஆச்சரியமா இருக்கிறது, நம்முடைய அறிவுக்கு எட்டாததாய் காணப்படுகிறது. காரணம் என்ன? அது கர்த்தருடைய சிந்தையில் வெளிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு வஸ்திரம். அந்த ஏபோத் எப்படிப்பட்டதாய் காணப்படும் பாருங்கள். அதில் இருக்க வேண்டிய 2 காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார் பாருங்கள். ஏபோத்தில் 2 காரியங்கள் காணப்படும். யாத்ராமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட முதல் காரியம்? விசித்திரமான கச்சை. ஒரு விசித்திரமான ஒரு கச்சையை தரார். கச்சை என்றால் உங்களுக்கு தெரியும், உடலில் சேர்த்து இணைத்து கட்டப்படுகிறது தான் அந்த கச்சை. அந்த ஏபோத்தில் ஒரு கச்சை காணப்படும். 9வது வசனத்தில் நீங்கள் வாசியுங்கள். பின்னும்
பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து, அது மாத்திரமல்ல, அதில் 2 கோமேதக கற்களையும் எடுத்து அதில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அதில் வெட்டுவாயாக. 2 கோமேதக கற்கள், ஒரு கற்களில் 6 கோத்திரத்தாருடைய பெயர், இன்னொரு கற்களில் 6 கோத்திரத்தாருடைய பெயர், அதை முத்திரை வெட்டாக வெட்டுவாயாக. வாசியுங்கள். அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும் என்று 2 காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்கிறார். ஒன்று விசித்திரமான கச்சை, இன்னொன்று 2 கோமேதக கற்கள். இவை அனைத்தும் இணைந்து செய்யப்பட்டதுதான் என்ன? ஏபோத். அது மிக விசித்திரமாய் செய்யப்பட்டிருக்கும். இந்த ஏபோத் எதை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது? அது ஒரு கச்சை, ஆசானுடைய இடுப்பில் சேர்த்து கட்டப்படுகிற ஒரு கச்சை. அந்த கச்சை எதை காட்டுகிறது? எபேசியரின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உடைய வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சத்தியம் என்கிற கச்சை. உங்கள் வஸ்திரம், உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தை என்கிற கச்சையினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அது கட்டப்படாமல் இருக்கும் என்றால் அது அலங்கோலமாய் காணப்படும். தகுதியான வஸ்திரமாய் இருந்தாலும் அது சரியான நிலையில் எடுத்து நிறுத்தப்படாவிட்டால் அது அலங்கோலமாய் காணப்படும். உங்கள் ஜெபமானாலும், உங்கள் உபவாசமானாலும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் அது சத்தியம் என்கிற கச்சைக்கு உட்பட்டதாய் காணப்பட வேண்டும். சத்தியத்துக்கு உட்படாத ஜெபம், ஜெபம் என்பது அருமையானதுதான், ஆனால் அது கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டப்படாத ஒரு ஜெபமாய் இருக்கும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஏறெடுக்கப்படாத ஒரு ஜெபமாய் இருக்கும் என்றால் அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாய் தான் காணப்படும். அப்படி என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏபோத்தை உண்டு பண்ண வேண்டும். அந்த ஏபோத்தில் ஒரு கச்சை இருக்க வேண்டும். அந்த கச்சையானது ஆசாரியனை இருக்க கட்டி வைக்கும். என் சத்தியம் உங்களை கட்டி வைக்கட்டும். என் சத்தியத்தின்படி நீங்கள் கட்டி எழுப்பப்படட்டும். நீங்கள் செய்கிற காரியம் எதுவாய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டதாய் காணப்படட்டும். காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் மாமிசத்தில் இருந்த நாட்களில் ஒவ்வொரு சமயத்திலும் இதை தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். என்னை குறித்து எழுதப்பட்டவைகள் என்று சொன்னார். நிறைவேறும் காலம் வந்திருக்கிறது. அப்படி என்றால் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, பிதாவானவர் என்ன எழுதி வைத்தாரோ அதை அப்படியே குமாரன் தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தார். சத்தியம் அவருடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தது. வார்த்தை மாமிசத்தில் வெளிப்பட்டது. இதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஆசாரியர்கள். அப்படி என்றால் வசனம் என்கிற கச்சை நம்மை கட்டி இருக்க வேண்டும். சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 2வது ஒரு காரியத்தை சொன்னார். 2 கோமேதக கற்கள், அதில் ஒவ்வொன்றிலும் 6 நாமங்கள், ஆக மொத்தத்தில் 12 நாமங்கள் அவர்களுடைய பிறந்த வரிசையின்படியே எழுதப்பட்டிருக்க வேண்டும். இது எதை காட்டுகிறது? வாசியுங்கள். 28வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர. மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆரோன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. ஆசாரியர்களே, நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. என் ஜனமே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. என் சமூகத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்காக வருகிறவர்களாய் அல்ல. நீங்கள் யாருக்காக வருகிறீர்கள்? மற்றவர்களுக்காக வருகிறீர்கள். என் ஜனங்களுக்காக நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய ஜெபத்தை சுமந்து கொண்டு நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். இன்றைக்கு உங்க ஜெப அறை எப்படி இருக்கிறது? உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்திற்காக மாத்திரம் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? என் பிள்ளை ஆசீர்வதியும், என் கணவன் ஆசீர்வதியும், மனைவி ஆசீர்வதியும், இப்படியே உங்களுடைய ஜெபம் உங்கள் குடும்பத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்றாரு. அப்படி என்றால் உன் கோமேதக கற்களில் நீ எதை மாத்திரம்தான் எழுதி வைத்திருக்கிறாய்? உன் குடும்பத்தை மாத்திரம்தான் எழுதி வைத்திருக்கிறாய். ஆனால் ஆசாரியன் தன்னுடைய குடும்பத்தின் பெயரை அந்த கோமேதக கற்களில் எழுதுவது இல்லை. மற்றவருடைய பெயரை மாத்திரம்தான் எழுதி வைப்பான். அதை மாத்திரம்தான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் காட்டுவான். இன்றைக்கு உங்க ஜெபம் மாற வேண்டும். சுயநலமாய் ஜெபிக்கிற ஜெபங்கள் மாற்றப்பட வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்க தோங்குங்கள்.
மற்றவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்க தூங்குங்கள். அப்ப என் குடும்பத்துக்கு யார் ஜெபிப்பா? நீங்க யோசிக்கலாம், என் குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கலன்னா அப்ப வேற யார் ஜெபிப்பா? ஆசாரியன் அவன் தன்னுடைய குடும்பத்துக்காக போய் நிற்கவே மாட்டான், ஆண்டவருடைய சமூகத்தில் மற்றவங்களுக்காக போய் நிற்பான். கர்த்தர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நான் உன்னுடைய பங்கு, நான் உன்னுடைய சுதந்திரம், நான் உன்னுடைய பாதுகாப்பு என்று சொல்லி கர்த்தர் ஆசாரியன் பட்சத்திலிருந்து அவனுக்காக அவர் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். வேதத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க சுயநலமா ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டு விட்டு மற்றவங்களுக்காக ஜெபிக்க தோங்குங்க. எத்தனை சமயத்துல நம்முடைய ஜெபம், நீங்கள் ஒருவேளை ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்றால் அதில் 45 நிமிடம் என்னவா இருக்கிறது? விண்ணப்பங்களாவே இருக்குது இல்லையா? என் குடும்பத்தில் இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை பண்ணுங்க ஆண்டவரே, இதை பண்ண, ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே போது பாருங்க. ஆண்டவர் சொல்றார், கோமேதக கல்ல பாரு, உன் வீட்டு காரியமாவே இருக்கு பார், அதெல்லாம் வேணாம், மற்றவங்களுக்காக ஜெபி, மற்றவங்களுக்காக வந்து நில் என் சமூகத்தில். ஏன்னா நான் இந்த பூமியில வெளிப்பட்ட பொழுது எனக்காக நான் வரல, யாருக்காக வந்தேன்? உங்களுக்காக வந்தேன். ஆசாரியனை, நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்த ஆசாரியர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்படி என்றால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க வேண்டும். இதைதான் இந்த ஏபோத் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. 3வது காரியம் எப்படிப்பட்டது? நீண்ட அங்கியை கர்த்தர் உண்டு பண்ண சொன்னார். ஆசாரியனுக்கு ஒரு அங்கியை உண்டு பண்ண சொன்னார். 28வது அதிகாரத்தில், யாத்ராமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 40வது வசனத்தை வாசியுங்கள். ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. இதில் கர்த்தர் குறிப்பிட்டு சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள். அங்கியை உண்டு பண்ணு. அங்கி என்று சொன்னால் அவனை முழுவதுமாய் அது மூடிக்கொண்டிருக்கும், ஒரு நீண்ட வஸ்திரமாய் காணப்படும். அவருடைய மாமிசத்தின் காரியங்கள் வெளியே தெரியாது, முற்றிலுமாய் அந்த அங்கி மூடி தொங்கிக் கொண்டிருக்கும். அவனை விட மிக பெரியதாய் காணப்படும், அதுதான் அங்கி. ஆசாரியனுக்கு ஏற்றார் பிரகாரம் தைக்கப்படுகிற அங்கி அல்ல, மாறாக அந்த அங்கிக்கு ஏற்றார் பிரகாரம் ஆசாரியன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த அங்கி எப்படி இருக்கும்? ஒரு நீண்ட அங்கியாய் காணப்படும். அவனுடைய சரீரம் முழுவதையும் மூடிக்கொண்டிருக்கும். அவனுடைய மாமிசம் எந்த இடத்திலும் வெளிப்பட முடியாதபடிக்கு அது மறைத்து கொண்டிருக்கும். நீண்ட அங்கியாய் காணப்படும். அந்த அங்கியை எப்படி உண்டு பண்ண சொன்னார்? 39வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசியுங்கள். ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்சு நூலால் நெசவு வேலையான அங்கிகளையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்கள். அந்த அங்கியை எப்படி உண்டு பண்ண வேண்டும்? மெல்லிய பஞ்சு நூல். பஞ்சு நம்ம பார்த்துருக்கிறோம்ல, அது எப்படி இருக்கும்? ரொம்ப மென்மையா இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அந்த மென்மையான பஞ்சு நூலால எதை உண்டு பண்ண சொல்றாரு? அங்கியை உண்டு பண்ண சொல்றாருன்னா அந்த வஸ்திரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. மென்மையான வஸ்திரமா இருக்கும், ரொம்ப கடினமானதா காணப்படாது, ரொம்ப மென்மையா காணப்படும். அதை கிழிக்கணும்னா ரொம்ப சக்தியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமா முயற்சி செய்தாலே போதும், அதை என்ன பண்ணிடலாம்? கிழித்து எறிந்து விடலாம். அப்படிப்பட்ட மெல்லிய பஞ்சு நூலால் எதை உண்டு பண்ண சொல்கிறார்? அங்கி உண்டு பண்ண சொல்றார். அப்ப அந்த அங்கி அப்படியே அவனை மூடிக்கொண்டிருக்கும். அப்ப ஆசாரியன் ஒரு நீண்ட வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படி நடப்பான்? யோசித்து பாருங்க. இப்ப நீங்க போடுற வஸ்திரம்லாம் உங்களை விட சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கு, அளவுல பெருசா இருக்குன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப நீண்ட அங்கியை நான் தரித்து கொண்டேன் என்றால் என் நடை என்ன பண்ணிடும்? மாறிடும். எது கேட்டார் பிரகாரம்? அங்கி கேட்டார் பிரகாரம். ஏன்னா நான் எப்பயும் போல நடக்கிறது போல தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நடந்தனா அது மெல்லிய பஞ்சு நூலால செய்யப்பட்ட அங்கி, அது உடனே என்ன ஆயிடும்? கிழிந்து போய்விடும். அது கிழிந்து போகும் என்றால் மாமிசம் வெளிப்பட ஆரம்பித்து விடும். மாமிசத்தை மூடிக்கொண்டிருக்கிற அங்கி. ஏன்னா நான் சாதாரண ஒரு மனுஷன், மண்ணானவன். இந்த மண்ணான சாயல் மறைக்கப்பட வேண்டும். ஏன்னா தேவ சமூகத்தில் போய் நீங்களும் நானும் நிற்க வேண்டியவர்கள், நின்று கொண்டிருக்கிறவர்கள்.
தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் மாமிசமானது கர்த்தருடைய சமூகத்தில் வெளிப்படக்கூடாது. அதை மூடிக்கொண்டிருக்கிற அங்கி இதை தான் ஞானார்த்தமாய் அது காட்டிக் கொண்டிருக்கிறது. நான் முன்பு எப்படி நடந்தேனோ அதே வேகத்தில் அங்கியை தரித்து கொண்டு நடப்பேன் என்றால் என் வஸ்திரம் கிழிந்து போகும், என் மாமிசம் வெளிப்பட ஆரம்பிக்கும், பரிசுத்தத்தில் ஒரு குலைச்சலை ஏற்படுத்தும். அப்படி என்றால் ஆசாரியன் மேல் அந்த நீண்ட அங்கி தரிப்பிக்கப்படும் என்றால் ஆசாரியன் தன் நடைகளை மாற்றிக்கொள்ள ஆரம்பிப்பான். ரொம்ப வேகமா நடக்கிறவனா இருந்தா கூட இப்ப என்ன பண்ணுவான்? சீராக நடக்க ஆரம்பிப்பான். அந்த அங்கி கேற்ற பிரகாரம் மாற்றிக்கொள்ள ஆரம்பிப்பான். ஏன்? நான் உடுத்தி கொண்டிருக்கிறது சாதாரண வஸ்திரம் இல்ல, கர்த்தருடைய சிந்தையில வெளிப்பட்ட வஸ்திரம். அது என்னை மூடிக்கொண்டிருக்கே, என் அசுத்தங்களுக்கு என்னை மூடிக்கொண்டிருக்கிறது, என் மாமிசம் தெரியாதபடிக்கு என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அது கிழிந்து போகக்கூடாது. அதற்கேற்ற பிரகாரம் என்னை மாற்றிக்கொள்றேன். இன்னைக்கு தேவஜனமே, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கே. நம்முடைய நடைகள் மாறி இருக்கா? உங்கள் நடைகள் மாறி இருக்கா? ஆவிக்குரிய சபைக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் எப்படி நடந்தீர்கள்? இன்றைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வந்த பிற்பாடும் நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் நடைகள் மாறி இருக்கிறதா? முன்பு போலவே நான் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன். பாரம்பரிய சபைகளுக்கு நீங்கள் போன பொழுது எப்படி நடந்தீர்களோ அதே போல இன்றைக்கும் கர்த்தருடைய சபைக்கு உட்பட்டும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறீர்களா? புறஜாதிகளாய் இருந்த நாட்களில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருந்தீர்களோ அதே போல இன்றைக்கும் தேவனுடைய சந்நிதிக்கு வந்து நின்ற பின்பும் அதே போல நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் வஸ்திரங்கள் கிழிந்து கொண்டிருக்கிறது, மாமிசமானது வெளியே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, உன் நடைய மாத்து, சீர்திருத்து, சீர்பட ஆரம்பி. உனக்கு ஏற்றாற் பிரகாரம் நான் வஸ்திரத்தை தைக்க மாட்டேன், எனக்கு ஏற்றாற் பிரகாரம் தான் நான் வஸ்திரத்தை தைப்பேன். அந்த வஸ்திரத்துக்கு ஏற்றாற் போல நீ உன்னை மாற்றிக்கொள், நீ உன்னை மாற்றிக்கொள். காரணம் என்ன? உனக்காக என் மகிமையை விட்டு நான் கீழே இறங்கி வந்தேன், உங்களுக்காக நான் என்னை மாற்றிக்கொண்டேன். கர்த்தர் சொல்றார். அப்படின்னா அவருக்காக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா? அதிலும் பாருங்கள், அந்த அங்கியில் ஒரு விசேஷ காரியம் இருக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசியுங்கள். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும், அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும், ஒரு பொன்மணியும், ஒரு மாதுளம்பழமும், ஒரு மாதுளப்பழமும், ஒரு பொன்மணியும், ஒரு பொன்மணியும், ஒரு மாதுளம்பழமுமாய் தொங்குவதாக, ஒரு மாதுளம்பழமுமாக தொங்குவதாக கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அங்கி நீண்ட அங்கி, அதை தூக்கி நிறுத்தி கச்சையினால் கட்டுவார்கள். அதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த அங்கியின் ஓரங்களில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஒரு பொன்மணி, அதில் ஒரு மாதுளம்பழம், மீண்டும் ஒரு பொன்மணி, ஒரு மாதுளம்பழம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆசாரியன் நடந்து போகும்போது, கர்த்தருடைய ஆசாரியன் நடந்து போகும் பொழுது அந்த அங்கியில் இணைக்கப்பட்டிருக்கிற பொன்மணிகளிலிருந்து சத்தம் ஒலிக்க ஆரம்பிக்கும். அவன் தாறுமாறாய் நடக்கிறான் என்றால் சத்தம் மிக வித்தியாசமாய் காணப்படும். அதிலேயே அவன் புரிந்து கொள்வான், என் நடை சீர்படணும். அந்த மணி ஓசை அவனுக்கு உணர்த்தி கொண்டிருக்கும், உன் நடை சரியில்லை, சீர்படணும். அவன் சீராய் நடக்க ஆரம்பிப்பான் என்றால் அது ஒரு அருமையான ஒரு இசையை கொண்டு வருவது போல காணப்படும். அது இனிமையாய் இருக்க ஆரம்பிக்கும். தாறுமாறாய் நடக்கும் பொழுது அது விகாரமாய் ஒலிக்க ஆரம்பிக்கும். அது அவனுக்கு உணர்த்த ஆரம்பிக்கும், உன் நடைகளை நீ சீர்படுத்த வேண்டும், உன் வழிகளை நீ சீர்படுத்த வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சத்தம் அவனுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். பாருங்க, இதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வாசியுங்கள். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை, உங்களுக்கு பின்னாக சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்கள் காதுகள் கேட்கும். எதை கேட்கும்? என் வார்த்தையை கேட்கும். அந்த சத்தம் உணர்த்தும் ஆசாரியனுக்கு. தேவையற்ற ஒரு இடத்துக்கு அவன் இறங்கி போறானா, மணி ஓசை வித்தியாசமா இருக்கும். உடனே புரிந்து கொள்வான், இது வழக்கமா ஏற்படுகிற ஒரு சத்தம் இல்லையே. அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமற்ற இடத்துக்கு நான் போறேன், என் வழியை நான் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். மணி ஓசையே கேட்கவில்லை அப்படின்னா புரிந்து கொள்ளலாம், ஏதோ ஒரு காரியம் இந்த மனுஷனை தடைப்படுத்திருச்சு, ஏதோ ஒரு காரியம் அவனை சோர்வுபடுத்தி விட்டது, அவன் முன்னேறி போக முடியாமல் நின்று கொண்டிருக்கிறான். ஏன்னா சத்தம் கேட்கல. கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்த ஆரம்பிப்பார், பார், இந்த குடும்ப காரியத்தினால, இந்த பிரச்சனையினால நின்னுட்டியே, தொடர்ந்து நட,
தொடர்ந்து நட, உனக்கு பின்பாக கேட்கிற வார்த்தையை கேட்பீர்கள். அந்த வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்கள் காதுகள் கேட்க. இந்த வார்த்தை பேசுங்க. கர்த்தருக்கு பிரியமற்ற இடத்துக்கு போனா வார்த்தை பேசுது இல்ல, வார்த்தை உணர்த்துது இல்ல, நம்மள அறியாம ஒரு பயம் தொற்றிக்கொள்ளுது இல்லையா? இல்ல நடக்காம சோர்ந்து போய் நிக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தை இடைப்படுது இல்ல, உங்க காதுகளோடு கூட காதுகளில் இடைப்படுகிறது, உள்ளத்தில் இடைப்படுகிறது. நீ நடக்க வேண்டும், நீ கடந்து போக வேண்டும், நீ நிற்கக்கூடாது. நீ ஆசாரியன், பிரதான ஆசாரியன், என்னை பிரதிபலிக்கிற ஆசாரியன், அதுவும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீ நடந்து கொண்டிருக்க வேண்டும். பார், மணி ஓசை எழும்பிருந்து நின்று விட்டது. அப்ப மணி ஓசை நின்று விட்டது என்றால் ஜனங்கள் புரிந்து கொள்வாங்க, ஆசாரியன் நடக்க மறந்து விட்டான், அல்லது ஆசாரியன் ஜீவன் போய்விட்டது, அதனால் தான் மணி ஓசை எழும்பவில்லை, மணியின் சத்தம் கேட்கவில்லை என்று சொல்லி ஜனங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். இன்னைக்கு தேவ ஜனமே, எது நிமித்தம் நின்று போயிட்டீங்க? எந்த காரியம் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டதுனால உங்க ஓட்டம் தடைப்பட்டு விட்டது? எந்த பாரம் உங்களை அதிகமாய் அழுத்தினால் கர்த்தரோடு கூட நடக்க முடியாதபடிக்கு நின்று விட்டீர்களா? கர்த்தர் சொல்றார், தொடர்ந்து நட, நீ என்னுடைய ஆசாரியன், சாதாரண ஆசாரியன் இல்லை, ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீ நடக்க நடக்க ஒரு ரகசியம் உனக்கு தெரியுமா? ஆசாரியன் நடந்து போகிறான் என்றால் முன்னேறி போய் கொண்டிருக்கிறான், பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிறான், இன்னும் நடக்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகிறான். அப்படி என்றால் நீ நடக்க நடக்க, என்னோடு கூட நடக்க நடக்க உன்னுடைய பாதைகள் பரிசுத்தம் அடைய ஆரம்பிக்கிறது, நீ மகிமையின் மேல் மகிமை அடைய ஆரம்பிக்கிறாய். தரித்து நிற்பாய் என்றால், ஏதோ ஒரு காரியத்தினால் நீ தரித்து நிற்பாய் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் இந்த காலை வேளையில் உன்னோடு கூட இடைப்படுகிறார். நடக்க துவங்கே. நீ நடக்க நடக்க மகா பரிசுத்த ஸ்தல தண்டையிலே, கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்கிற ஒரு மனிதனாய் மாற ஆரம்பிக்கிறாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்கள், அது மாத்திரமல்ல, மணிகள் அதோடு கூட இணைந்திருக்கிற என்ன மாதுளம் பழங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் கர்த்தர் இந்த மாதுளம் பழத்தை அந்த இடத்தில் வைக்க சொன்னார்? வேறு ஏதாவது ஒரு பழத்தை அங்கு வைக்க சொல்லி இருக்கலாம் அல்லவா? குறிப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், மணி அதோடு கூட ஒரு மாதுள பழம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாதுளம் பழத்தை சற்று பாருங்கள், அது வெடித்து சிதறும் என்றால் இரத்தத்தின் வண்ணம் அதில் காணப்படும். இதை நீங்க பார்க்க முடியும். மாதுள பழத்தை உடைத்து பாருங்கள், அதில் இரத்தத்தின் வர்ணத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்றால் கர்த்தர் மறைமுகமாய் ஒரு காரியத்தை ஆசாரியன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அவன் அணிந்திருக்கிறது சாதாரண வஸ்திரம் அல்ல, அதில் மறைந்திருக்கிற மாதுள பழம். அது ஒரு நாள் வெடித்து சிதறும். அது என்ன? என் குமாரன் இந்த பூமியில் வெளிப்பட்டு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுப்பார். அந்த இரத்தம் வெடித்து சிதறும், ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும். அதை கர்த்தர் மறைமுகமாய் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அது எங்கெல்லாம் வெடித்து சிதறுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் அதே மாதுள மரம் உண்டாக ஆரம்பிக்கும். பாருங்க, இதுதான் கர்த்தர் சொல்றாரு. இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் உங்களை நெருக்குகிறது, உங்களை வெடிக்கத்தக்கதான காரியங்களை உங்களுக்குள் செய்கிறது, உங்களை சோர்வடைய செய்கிறது, உங்களை உடைந்து போகத்தக்கதாய் செய்கிறது என்றால் உங்களுக்குள் இருந்து வெளிப்படுவது கர்த்தருடைய சுபாவமாய் இருக்கட்டும். மாதுளம்பழம் வெடித்து சிதறும் பொழுது எப்படி இரத்தத்தின் வண்ணத்தை வெளிப்படுத்துகிறதோ அதே போல நீங்கள் நொறுக்கப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது உங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறது கர்த்தருடைய தெய்வீக சுபாவங்களாய் இருக்கட்டும். அது மனுஷ சுபாவங்களாய் இருக்கக்கூடாது, தெய்வீக சுபாவமாய் வெளிப்படட்டும். அது மன்னிப்பாய் இருக்கட்டும், கிறிஸ்துவுக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிற மன்னிப்பாய் காணப்படட்டும், கிறிஸ்துவுக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்த சகிப்புத்தன்மையாய் காணப்படட்டும், கிறிஸ்துவுக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்த தேவ சித்தமாய் அது காணப்படட்டும். பாருங்க, இதைதான் ஆசாரனுடைய வஸ்திரங்கள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. பாருங்க, அந்த அங்கி எதை காட்டுகிறது? அவன் மாமிசத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த மணி எதை காட்டுகிறது? நீ சீராய் நடக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. மாதுள பழம் எதை காட்டுகிறது? நீ வெடித்து சிதறினாலும் கர்த்தரை பிரதிபலிக்கிற மனிதனாய் காணப்பட வேண்டும். என் குமாரன் இப்படிதான் தன்னுடைய ஜீவனை கொடுப்பார் என்பதை கர்த்தர் மறைமுகமாய் பழைய ஏற்பாட்டிலேயே வெளிப்படுத்தினார். அடுத்து கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்கள். ஆசாரியனுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னது விசித்திரமான உள்சட்டையை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த விசித்திரமான உள்சட்டை எப்படிப்பட்டது? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில்
39வது வசனத்தை வாசியுங்கள். மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக. கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியத்தை பாருங்கள். மெல்லிய பஞ்சினால் ஒரு விசித்திர உள்சட்டை. இதுதான் ஆசாரியன் முதலில் உடுத்திக் கொள்ளுகிற வஸ்திரம். இதுதான் முதல் முறையாய் அவன் உடுத்திக் கொள்வான். தன் வஸ்திரங்களை எல்லாம் களைந்து வைத்துவிட்டு முதலில் ஆசாரியன் உடுத்திக் கொள்வதுதான் என்ன? உள்சட்டை. அந்த உள்சட்டை எப்படிப்பட்டது? மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்டது. அது அவனுடைய மாமிசத்தை வருடி கொண்டிருக்கும். அப்படி என்றால் ஆசாரியனுடைய மாமிசம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும். நீ யாருடையவன்? கர்த்தருடையவன். நீ சாதாரண மனுஷன் இல்லை. நீ யாருடையவன்? கர்த்தருடையவன். கர்த்தர் அப்படிதான் ஆசாரியனுக்கு சொன்னாரு, முதல்ல நீ ஒரு வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளணும். அது எப்படிப்பட்ட வஸ்திரம்? உள்சட்டை. அந்த உள்சட்டை விசித்திரமான உள்சட்டை. மீண்டும் அந்த உள்சட்டை எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை பாருங்கள். 28வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசியுங்கள். மெல்லிய பஞ்சு நூலால் மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையையும். விசித்திரமான உள்சட்டை. மெல்லிய பஞ்சு நூலால் செய்ய வேண்டும். மென்மையான ஒரு உள்சட்டை. நீங்க என்ன உள்சட்டை போட்டு இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க யாருன்றது வெளிப்படும். பாருங்க, எந்த மனுஷனையும் பாருங்க. சாதாரணமாக கட்டிடம் கட்டுற ஒரு மேஸ்திரி எடுத்துக்கொள்ளுங்க. அவர் வேலை ஸ்தலத்துக்கு போகிற வரையிலும் நல்ல ஒரு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு போவார். ஆனால் அந்த இடத்துக்கு போனார்னா தான் அவர் யாருன்றது வெளிப்படும். ஏன்? நான் இப்போ போட்டு வந்துடலாம், தற்காலிகமான சட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சுட்டு ஒரே ஒரு சட்டை வண்டி தான் நிற்கும். அது என்னது? உள் சட்டை. அதை போட்டுக்கொண்டு தான் வேலையை செய்வார் இல்லையா? அப்போ இந்த உள் சட்டையை பொறுத்து தான் நீங்கள் என்ன செய்கிறவங்க, நீங்கள் யாருன்றது நிர்ணயிக்கப்படும். இந்த உள் சட்டை வருடி கொண்டே இருக்கும் அவனை. நீ சாதாரண மனுஷன் இல்லையா? நீ சாதாரண மனிதன் இல்லை, கர்த்தரை சேர்ந்தவன். நீ இப்படி செய்யலாமா? உள் சட்டை உணர்த்தும். சாதாரணமாக பாருங்க, உங்கள் மேல் பாக்கெட்டில் உங்கள் வஸ்திரத்தில் மேலே பைபிளில் எடுத்து வைக்கிறீங்கன்னு வைத்துக்கொள்வோம். இல்லை உங்கள் கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு போறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஏதோ தகாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய துணிறீங்கன்னா அந்த வேதாகம் உணர்த்துதில்ல, ஐயோ கையில் வேதாகம் இருக்குதே, அதை செய்யலாமா? உணர்த்துதில்ல. இல்லை மேல் பாக்கெட்டில் ஒரு சின்ன புதிய ஏற்பாட்டை எடுத்து வைக்கிறீங்க, அது தெரியுதோ தெரியலையோ, ஆனால் அது உங்களுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கும். ஐயோ வேதாகமம் என் கூட இருக்கும்போது நான் இப்படி செய்யலாமா? உணர்த்துதில்ல. அதான் உள் சட்டை உணர்த்தும். நீ ஆசாரியன். தீட்டான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமற்ற காரியத்தில் ஈடுபடக்கூடாது. இது கர்த்தருக்கு பிரியமற்ற இடம். இந்த இடத்துல நீ அமர்ந்திருக்க கூடாது. சினிமா திரைப்படங்களுக்கு முன்பாக நீ அமர்ந்திருக்க கூடாது. உள் சட்டை உணர்த்தி கொண்டிருக்கு ஆசாரியனுக்கு, நீ பரிசுத்தமானவன். நீ சினிமா பாடல்களை கேட்கக்கூடாது, உணர்த்தி கொண்டு இருக்கு. நீ தொலைக்காட்சி சீரியல்களை பார்க்க கூடாது, உணர்த்தி கொண்டு இருக்கு உள் வஸ்திரம். ஆனால் ஒரு சில பேர் உணர்த்தப்பட்டாலும் உணர்வடையாம இருக்கிறாங்கன்னா மாமிசம் மறுத்து போய்விட்டதுன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்றாரு, அது கிழிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் இருதயங்கள் கிழிக்கப்படட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உள் சட்டை அவனை வருடி கொண்டிருக்கும். அது அவனை உணர்த்தி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். நீ சாதாரண மனுஷன் அல்ல. ஒருவேளை அவன் கர்த்தருக்கு பிரியமற்ற ஒரு காரியத்தை பேசிவிட்டான், உடனே அவன் உணர்த்தப்பட ஆரம்பிப்பான். ஐயோ நான் கர்த்தரை சேர்ந்தவன் அல்லவா, நான் இப்படிப்பட்டதை செய்து விட்டேனே. உடனே மனம் திரும்புவான், மனம் திரும்ப ஆரம்பிப்பான். அதனால் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அது சாதாரணமான ஒரு வஸ்திரம் அல்ல, விசித்திரமாய் செய்யப்பட்ட வஸ்திரம். அதுதான் முதலில் அவன் மாமிசத்தை மூடிக்கொண்டிருக்கும். அது வெளியில தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்க வெளியில நடந்து போகும்போது உங்க கையில வேதாகமம் இல்லை அப்பனா உங்களை உலகம் எப்படி பார்க்கும்? சராசரி மனிதனா தான் பார்க்கும். ஆனால் அங்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அமையும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீர்கள் என்றால் அப்போ உலக ஜனம் சொல்லும், இவர் சாதாரணமானவர் இல்லவர். யாரே? இயேசுவை சேர்ந்தவர். இன்னைக்கு நம்ம வித்தியாசமா வெளிப்படுத்தணும்னா அது யாருடைய சுபாவம்? கிறிஸ்துவின் சுபாவம். அடிக்கிறவர்களுக்கு உங்கள் முதுகையும் தாடை மயிரை பிடித்து இழுக்கிறவர்களுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்பதை உணர்த்த ஆரம்பிக்கிறீர்கள். உங்கள் உள் சட்டை உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று போவீர்கள் என்றால் நீங்க நியாயப்பிரமாணத்தை வெளிப்படுத்துறீங்க. கிறிஸ்துவின் பிரமாணம் வெளிப்படணும்னா அந்த உள் சட்டை உங்க மாமிசத்தை அப்படி வருடி கொண்டிருக்கட்டும். நீ கிறிஸ்துவை சேர்ந்தவன்.
வசனம் உங்களை உணர்த்தி கொண்டு இருக்கட்டும். அது எப்படிப்பட்ட ஒரு வஸ்திரமாய் இருக்கும்? விசித்திர வஸ்திரம், விசித்திரமானது, விசித்திரமாய் செய்யப்பட வேண்டும். உலக மனுஷன் பார்க்கும்போது என்ன சொல்லுவான்? என்னையா உன்னை அடிக்கிறான், பதிலுக்கு அடிக்காம வாங்கிக்கிட்டு வரியே, மன்னிச்சுட்டு வரியே. நீங்க செய்யறது விசித்திரமா தான் காணப்படும். ஏன்னா நீங்க அணிந்திருக்கிறது என்ன? விசித்திரமான உள் சட்டை நீங்க அணிந்திருக்கிறீங்க. இதை கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க. அது வெளியில தெரியாது. ஏன்னா மற்ற அலங்காரமான உடுப்புகள் அவனை மூடிக்கொண்டிருக்கும். உள்ள மறைந்திருக்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தரை சேர்ந்தவன் இவன் என்பதை அது வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். அடுத்து பாருங்கள், கர்த்தர் என்ன செய்ய சொன்னார்? பாகையை உண்டு பண்ண சொன்னார். இந்த பாகை, தலைப்பாகையை உண்டு பண்ண சொன்னார். 39வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசியுங்கள். மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும், மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டு பண்ண சொல்லும் பொழுது விசேஷமா இந்த நூலை பயன்படுத்த சொல்லுகிறார். மெல்லிய பஞ்சு நூல், அப்படி என்றால் சணல் நூல். சணல் நூலினால் தலைப்பாகையை உண்டு பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 36வது வசனத்தையும் வாசியுங்கள். பசு பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. பாருங்கள், ஒரு பாகை, அந்த பாகையின் மீது ஒரு பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை கட்ட வேண்டும். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? கர்த்தருக்கு பரிசுத்தம். அவன் தலையின் மேல் ஒரு பாகை, மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்டது. அந்த பாகையின் மீது என்ன எழுதப்பட்டிருக்கும்? கர்த்தருக்கு பரிசுத்தம். அவன் அப்படி நிற்கிறானா, மற்றவங்க பார்ப்பாங்க, இவர் யாரு? கர்த்தருக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டவர், கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தமானது. தேவ ஜனங்களுக்கு அந்த தெளிவு இருக்கும். ஐயோ, கர்த்தருக்கு பரிசுத்தமானதை போய் நம்ம கை வைக்க கூடாது, கர்த்தருக்குரியதுல போய் கை வைத்தா கர்த்தர் நம்மளை தண்டிப்பார் அப்படின்றது தேவ ஜனங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு நியமிக்கப்பட்ட உங்களை ஒரு மனிதன் தொடுவான் என்றால் கர்த்தர் அங்கு கிரியை செய்வார் பாருங்க. உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஏன்னா கர்த்தருக்குரியதை கர்த்தர் என்னைக்குமே என்ன பண்ண மாட்டார்? விட்டு தர மாட்டார். என் மகிமையை நான் வேறு யாருக்கும் தருவதில்லை, கொடுப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்றார். என் மகிமையை நான் விக்கிரங்களுக்கு கொடுப்பதில்லை. மகிமை ஒரு மனுஷன் திருடணும்னு அப்படின்னு வந்தானா கர்த்தருடைய கரம் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்றாரு, இந்த பாகையை தரித்து கொண்டு நெல். அந்த பாகை எதை காட்டுகிறது? அந்த பாகையின் மீது கர்த்தருக்கு பரிசுத்தமையும் வேறு பிரிக்கப்பட்டவன், சாதாரண மனுஷன் அல்ல, கர்த்தருக்குரியவன். இவனை ஒருவன் தொட்டால் கர்த்தர் அவனை தொடுவார், கர்த்தர் அவனை தண்டிப்பார். தேவ ஜனங்களுக்கு தெரியும். ஒருவேளை உலக ஜனங்களுக்கு தெரியாம இருக்கலாம். தெரியாம உங்களை சீண்டிட்டானா அதுக்கான விளைவை அவன் என்ன பண்ணுவான்? தன் வாழ்க்கையில கண்டிப்பா பார்ப்பான். மனம் திரும்பினானா அதை ரட்சிப்பா முடியும், மனம் திரும்பாம போனானா அது நியாய திருப்பா முடியும். உண்மைதானே? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை வேண்டுமென்றே சில பேர் தீண்டிக் கொண்டே இருப்பார்கள் என்றால், நீங்கள் இத்தனை வஸ்திரங்களையும் உடுத்தி கொண்டு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்கென்று நிற்கும் பொழுது உங்களை வேண்டுமென்றே சீண்டி பார்த்து கொண்டு உங்களை இன்னும் அதிகமாய் ஊடுருவ குத்தி கொண்டிருப்பார்கள் என்றால், நீங்க கிரியை செய்யாதீங்க, நீங்க எதையும் செய்யாதீங்க. கர்த்தருக்குரியதை தொடுகிற அந்த மனிதனை கர்த்தர் தொடுவார். அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் அது அவனுக்கு நியாய தீர்ப்பாய் அமைந்து விடும். பாருங்க, இதுதான் அந்த வஸ்திரம் காட்டுது. இந்த பாகை இதைத்தான் காட்டுது. அவன் கர்த்தருக்கு உரியவன், கர்த்தரை சேர்ந்தவன் என்பதை காட்டுகிறது. மீண்டும் பாருங்கள், 28வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்த மாணவிகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்க காணிக்கை கொண்டு வருவாங்க. காணிக்கை நல்லது என்று நம்ம நினைப்போம். ஆனா அதுல ஒரு தோஷம் இருக்கும், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம் இருக்கும். அதை பரிசுத்தப்படுத்துவதற்காக இவன் தேவ சமூகத்தில் போய் நிற்பான். அப்ப அந்த பாகையின் மீது எழுதப்பட்டிருக்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம். கைகளில் இருக்கிறதில் ஒரு தோஷம். அந்த தோஷத்தை கொடுத்தது யார்? ஜனங்கள். ஆனால் இந்த மனிதன் அந்த தோஷத்தை சுமந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறான். கர்த்தர் அந்த நெற்றில் இருக்கிறதை பார்க்கிறார். கர்த்தருக்கு பரிசுத்தம், இவன் என்னுடையவன், அதனால் இந்த காணிக்கையில் இருக்கிற தோஷத்தை நான் நீக்கி போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததியை, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வஸ்திரங்கள் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, அது மாத்திரமல்ல, கடைசியாய் கர்த்தர் ஆசாரியனுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்ன காரியம் எப்படிப்பட்டது? இடைக்கச்சையை உண்டு பண்ண வேண்டும்.
ஏன் இந்த இடைக்கச்சையை உண்டு பண்ண சொன்னார்? இது மிக முக்கியமான ஒரு கச்சை. 39வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசியுங்கள். திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும், திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும், இளநீல நூலாலும், இளநீல நூலாலும், இரத்தாம்பர நூலாலும், இரத்தாம்பர நூலாலும், சிவப்பு நூலாலும், சிவப்பு நூலாலும், சித்திர தையல் வேலையான இடைக்கச்சையையும் இடைக்கச்சையையும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்தார்கள். இடைக்கச்சை உண்டு பண்ணினார்கள். எதற்காக? நீண்ட அங்கி, அதை தூக்கி நிறுத்தி கட்டுகிற இடைக்கச்சை. அப்பொழுது ஆசாரியன் சரியாய் நடக்க முடியும். இல்லாவிட்டால் அவன் நடை பிசகி கீழே விழுந்து விடுவான். இந்த இடைக்கச்சை தூக்கி அவனை நிறுத்துகிறது. இந்த இடைக்கச்சை எதை காட்டுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். நீதி அவருக்கு அரைக்கட்டும், நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். சத்தியம் உங்களை தூக்கி கட்டி நிறுத்தட்டும். உங்கள் நடைகளை சீர்படுத்தத்தக்கதாய் அந்த இடைக்கச்சை வந்து அமையட்டும். உங்கள் ஜெபமாயிருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையாயிருந்தாலும் சகலம் அவருடைய வசனமாகிய சத்தியத்தின்படி செய்யப்படட்டும். அப்படி செய்யப்படும் என்றால் ஆசாரியன் சீராய் நடக்க ஆரம்பிப்பான். கர்த்தர் விரும்புகிற இடத்தில் போய் தங்க ஆரம்பிப்பான். பாருங்கள் தேவஜனமே, ஆசாரியனுடைய வஸ்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஞான அர்த்தத்தை காண்பிக்கிறது. இன்றைக்கு நாம் சராசரி மனிதனுடைய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய மனிதனை இப்படிப்பட்ட வஸ்திரத்தினால் அலங்கரித்து வைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஆசாரியன் தீட்டான இடத்தில் போய் அமர மாட்டான். கர்த்தருக்கு பிரியமற்ற இடத்தில் போய் தங்கி இருக்க மாட்டான். தன் வஸ்திரங்களை அசுசிப்படுத்திக் கொள்ள மாட்டான். கர்த்தருக்கு பிரியமான இடத்தில் தங்கியிருந்து தன் வஸ்திரங்களை பாதுகாத்துக் கொள்வான். இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிதான் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்கள், அப்படி மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியராகிய கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது உங்களையும் என்னையும் மகிமையில் ஏறெடுத்துக் கொள்வார். பாருங்கள், அந்த நாள் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட வஸ்திரத்தோடு இருக்கிற ஆசாரியனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது? இஸ்ரவேல் புத்திரர்கள் மத்தியிலே உனக்கு எந்தவித பங்கும் இருப்பதில்லை, ஆனால் நானே உன்னுடைய பங்கு, நானே உன்னுடைய சுதந்திரம் என்று சொல்லி ஆசாரியனுக்கு கர்த்தர் தன்னையே கையளிக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் போய் நிற்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக நிற்க ஆரம்பிப்பார். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பார். நீங்கள் மற்றவருடைய காரியங்களை உங்கள் மேல் சுமந்து கொண்டு பாரத்தோடு கூட திறப்பில் நிற்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் சொல்லுவார், நானே உன்னுடைய பங்கு என்று கர்த்தர் சொல்லுவார். இது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி உங்களை கை காட்டுவார். பார், நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.